தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு வெளிநாட்டில் சொத்து இருக்கிறதா என்று உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறது. அசோக்குமார் வெளிநாடு செல்ல இடி தரப்பிலிருந்து எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இருதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதை எதிர்த்து அசோக்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி SM ரமேஷ் லட்சுமி நாராயணன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு 9 முறை அவருக்கு அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் ஒரு முறை கூட அவர் ஆஜராக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறினார். மேலும் அசோக்குமார் அமெரிக்காவில் மேற்கொள்ள போகும் சிகிச்சையை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அமெரிக்காவில் ஏதேனும் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு இல்லை என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் பதிலளித்தார். இதையடுத்து அமெரிக்காவில் சிகிச்சை மேற்கொள்ளும் மருத்துவமனையின் பெயர், விமான டிக்கெட், தங்கும் இடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 29ஆம் தேதி ஒத்திவைத்தனர். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.